இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஜெப கலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையோடு இணைந்து நாமும் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். யார் அவர்? யார் அவர்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் வாழ்வையும் போக்குவரத்தையும் தொழிலையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நம்முடைய எண்ணம்படி ஆண்டவர் அபிரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய திட்டப்படி நாம் நடந்திருக்கின்றோம். அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இந்த அருமையான இனிமையான நாளில் நம்முடைய திருமுழுக்கையும் நினைவுபடுத்திக் கொள்வோம். இதோ நான் விட்டுவிடுவேன், விசுவசிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றோமே, அதை நாம் நினைவுபடுத்துவோம். நமக்கு பெயர் சூட்டிய அந்த நிகழ்வை நாம் சிறு வயதில் இருந்தாலும் அறியாத பருவத்தில் கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடும், ஏன் இந்த பெயர் வைத்தோம் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பங்குல ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டக்கூடிய விழா. அப்போது குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள் என்று கேட்டவுடன் இயேசு படையப்பா என்று பெயர் சூட்டுகள் என்று கூறினார்கள். பங்கு தந்தைக்கு ஆச்சரியம், என்ன இது சாமி, இந்த குழந்தைக்கு முன்னால பிறந்த குழந்தைக்கு ஆரைக்கு அருணாச்சலம் என்று பெயர் தாங்கியிருக்கிறார். அதற்கு முன்னால் இருந்த பங்கு தந்தை நாங்கள் என்ன பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டவுடன் நாங்கள் சொன்னோம், பாஷா பாத்திமா மேரி என்று. அவரும் அதை வைத்தார். ஆகையால் இந்த குழந்தைக்கு நீங்க இயேசு படையப்பா என்று பெயர் சுட்டுங்கள் என்று கூறினாராம். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்க ரஜினி படையப்பா குடும்பம் என்று கூறினார்களாம். பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் பெயர் சூட்டக்கூடிய விழாவானது அல்லது பெயரானது படையப்பா என்றும் அருணாச்சலம் என்றும் அல்லது பாஷா என்றும் அந்த பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய சினிமா படங்களை பெயர் தாங்கி இருக்கக்கூடிய அல்லது சினிமாக்காரர்களையும் அல்லது விளையாட்டு வீரர்களையும் நடிகைகளையும் கொண்டதாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. நினைத்து பார்ப்போம், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யாருடைய பெயரை சூட்டியிருக்கின்றோம், யாருடைய பெயராக நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம், அதனுடைய அர்த்தம் தெரியுமா, அதனுடைய வரலாறு தெரியுமா என்றால் அவை அத்தனையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, இன்று ஆண்டவர் மக்களோடு மக்களாய் இறைமகனாக இருந்தாலும் பாவிகளோடு இணைந்து, அவர் பாவம் செய்யவில்லை என்றாலும் பாவிகளோடு இணைந்து அவர் திருமுழுக்கு பெற யோர்தான் நதிக்கரைக்கு செல்கிறார். அங்கு திருமுழுக்கு யோவானிட்ட திருமுழுக்கு பெறுகிறார். கடவுள் திருமுழுக்கு பெறலாமா? இங்கு அவர் இறைமகனாக இருந்தாலும் பாவிகளோடு ஒன்றென கலந்து நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மனிதனாக இறைவனாக இங்கு பாவிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் யோர்தான் நதி லிபானோஸ் மலையில் இருந்து 2 கிளைகள் ஊற்றுகளாக பிரிகின்றதாம். அந்த யோர்தான் என்ற 2 ஓடைகள் ஒன்றாக கலக்கும் இடம்தான். அங்கிருந்து யோர்தான் என்று 2ம் ஒன்றாக கலந்து யோர்தான் நதிக்கரையாக செல்கின்றதாம். அந்த இடத்தில் தான் ஆண்டவர் இந்த நாளில் திருமுழுக்கு பெறுகிறார். இங்கு திருமுழுக்கு பெறுவதனுடைய அடையாளம் என்ன? இவர்தான் மெஸ்ஸியா, இவரை சுட்டிக்காட்ட நான் வந்தேன், இவருக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்தேன், இதோ அவருடைய மிதியடிவாரை கூட தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, அவர்
வளர வேண்டும், நான் தேறிய வேண்டும் என்றெல்லாம் திருமுழுக்கு யோவான் இவரை பற்றியே கூறுகிறார். இதனுடைய அடையாளம் என்ன? திருமுழுக்கு பெறக்கூடிய சூழ்நிலைகளை இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் நினைத்து நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம். பிரியமான சகோதர சோலே, இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த வானத்தில் இறங்கி வந்த அந்த புறாவை போல நாம் திருமுழுக்கு பெறுகின்ற போதெல்லாம் அல்லது திருமுழுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற போதெல்லாம் இதே வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவரை நினைத்து நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள், செவி சாயுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். மற்றவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கேட்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகள், இவரை பெற்றெடுத்ததால் நான் பூரிப்படைகிறேன், இவரே என் அன்பார்ந்த பெற்றோர், இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்ததால் நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய விதமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் அது மிகையாகாது. திருமுழுக்கு எதற்காக? திருமுழுக்கு நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஏதோ கழுவி விட்டு புதிய வாழ்வுக்கு, நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துவிட்டு புதிய வாழ்விற்கு நுழைவதுதான் திருமுழுக்கு. அந்த பாவமெல்லாம் கழுவப்பட்டு ஆண்டவரோடு நாம் மீண்டும் பிறக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆகையால் கத்தோலிக்க திருச்சபையில சிறு குழந்தைகளாக இருக்கின்ற போதே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையாய், அந்த ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்ட குழந்தையாய், அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் தெய்வ பயமும் பெரியோரையும் பெற்றோரையும் மதிக்கக்கூடிய கீழ்ப்படிதல் பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சிறு வயதிலே குட்டி குழந்தையாக இருக்கின்ற போதே கத்தோலிக்க திருச்சபை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த திருமுழுக்கு என்கின்ற ஒரு அற்புதமான அபிஷேகத்தை கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சூழலே, இந்த திருமுழுக்கினால் நாம் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்றால் நாமும் அந்த மனித இயல்புகளை கலைந்துவிட்டு இறை அனுபவங்களையும் இறை சாயலையும் அந்த இறை தன்மையையும் கொண்டவர்களாக வாழ்வதுதான் இந்த திருமுழுக்கு. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரை பற்றியும் நம்மோடு இருப்பவர்கள் பூரிப்படைய வேண்டும், நம்மை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும், மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், நம்மை நினைத்து ஆசீர்வாதம் என்று கருத வேண்டும். சாபம் என்றோ சுமை என்றோ பாரம் என்றோ கஷ்டம் என்றோ அல்லது உதவாக்கரை என்றோ அல்லது கவலைப்படுத்தக்கூடிய நஷ்டப்படுத்தக்கூடிய நபர் என்று ஒருபோதும் யாரும் கனவில் கூட நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ திருமுழுக்கு நமக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுக்கின்றது. ஆண்டவரோடு இணையக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம், அதுதான் திருவரு சாதனம் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, அப்படிப்பட்ட திருமுழுக்கை நாமும் பெற்றிருக்கின்றோம். நாமும் இதோ ஆண்டவரை போல நற்செயலுக்காக, நற்செய்திக்காக, நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை கொடுக்கக்கூடிய மக்களாய் இணைந்து வாழ நாம் ஒப்பு கொடுப்போமா? பரலோக தந்தை இறைவா, நாங்கள் திருமுழுக்கு பெற்றோம், ஆனால் எங்களுக்கு நினைவில்லை. அப்பா தகப்பனே, எப்படி இருப்பினும் எங்களுடைய பேருக்கேற்ற வாழ்வு வாழ எங்களுடைய அந்த திருமுழுக்கை நினைவில் கொண்டு உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை. உம்மோடு இணைந்திருந்தால் கனி தரவும், அந்த கனி நிலைத்திருக்கவும், பலன் தரவும், அபரிதமான விளைச்சலை, அபரிதமான ஆசீர்வாதத்தை மற்றோடு பகிரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவையெல்லாம் நாங்கள் முழுமையாக்க, அவை அத்தனையும் மெய்ப்பட கிருபை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.